Hi students, welcome to Chennai IAS Academy. Today நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 இலக்கு என்ற டெஸ்ட் சீரிஸ் அடிப்படையில் யூனிட் 7 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம வந்து 50 கொஸ்டினாக போட்டிருக்கிறோம். நீங்கள் யூனிட் 2 வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி ஷெடியூல்னு சொல்லியிருந்தோம். யூனிட் 2 வந்து நம்ம கடைசி டெஸ்ட்டுக்கு முந்தின டெஸ்ட்டாக 9th டெஸ்ட்டாக தான் நம்ம வைக்கிறோம். யூனிட் 2 முக்கியமான யூனிட், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து எக்ஸாமுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கிறோம். அந்த இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, குரூப் 4 உடைய சிலபஸ் வேறு, குரூப் 2 உடைய சிலபஸ் வேறு. டோட்டல் சிலபஸ் வந்து நான் யூனிட் 7க்கு நான் சொல்கிறேன். ஒரு சில யூனிட் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்குது. அப்போ குரூப் 4க்கு வந்து கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து குரூப் 2 இருக்க பாயிண்ட்ஸோடைய சிலபஸ் பாயிண்ட்ஸ் வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2ல கம்யூனலிசம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இருந்தது, குரூப் 4ல கம்யூனலிசம்ங்கிற வார்த்தைகள் இல்லை. அப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, மேற்படி எக்ஸ்ட்ரா என்ன வார்த்தைகள் தான் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா தமிழ்நாடு, ஓகே, தமிழ்நாடுடைய ஃப்ரீடம் ஃபைட்டுங்கிறது அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் யூனிட் 8 தவிர இங்கேயும் வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாடு என்ன நடந்ததுங்கிறதுன்னு நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான தலைவர்களை பற்றி அதிகமாக இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் படிக்க வேண்டிய டாபிக் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள் கதை தான். கதையை கேட்டனால நம்ம படிச்சுக்கிட்டே வந்துடலாம். நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கிற மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின்ஸ் இருக்காங்க இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மையமாக வச்சு ஒரு கொஸ்டின். மெட்ராஸ், அதாவது 1895ஆம் ஆண்டு சென்னைக்கு பயணம் மேற்கொண்ட போது சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரையை ஏற்க மறுத்த பிரிட்டிஷ் வைசிராய் யாரு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1884ஆம் ஆண்டு இந்த மெட்ராஸ் மகாஜன சபை உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா, இது மெயினாக வந்து நிறைய விஷயத்துக்காக, இந்த வரியை குறைக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் பின்பு கொஞ்சமாக போராடினாங்க. அடுத்த வருஷமே நமக்கு என்னன்னா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கட்சி உருவாக்கப்பட்டிருக்குது. எந்த ஆண்டு? 1880 ஐஎன்சி உருவாக்கியிருப்பாங்க. ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கியிருப்பாங்க. அதனால் என்ன செய்வாங்கன்னா அடுத்த வருஷமே இந்த அமைப்பு ஐஎன்சியோட மெர்ஜ் ஆயிடும். ஓகே, எம்எம்எஸ், இதை என்ன சொல்லுவாங்கன்னா எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபைங்கிற அமைப்பு ஐஎன்சியோட மெர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ அந்த டைமில் மெட்ராஸ் மகாஜன சபை ஐஎன்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒரு சின்ன அமைப்பை வந்து செயல்படும். ஓகே, 1896ஆம் ஆண்டு இவர் மெட்ராஸ் மகாஜன சபைக்காக ஒரு மீட்டிங்காக ஸ்பீச் கொடுப்பதற்காக ஒருத்தவங்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து ஸ்பீச் கொடுக்க வந்து மறுக்கிறார். ஓகே, அந்த டைமில் யார் வந்து லார்டாக இருந்தாங்க, அதாவது வைசிராய் இருந்தாங்க அப்படின்னா லார்ட் எல்ஜின். ஓகே, எல்ஜின் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஆன்சர். ஓகே, அவர் தான் வந்து கூப்பிடுற அந்த ஸ்பீச்சுக்கு வந்து மறுத்துருவார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஐஎன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சிக்கு இதை வந்து உருவாக்கும் போது யார் வந்து வைசிராய் இருந்திருப்பாங்கன்னா 1885 லார்டு டஃப்ரின்னு ஒருத்தர் வந்து வைசிராய் இருந்திருப்பார். அப்போ அவர் தான் என்ன பண்ணுவார்னா ஐஎன்சி மெம்பரை கூப்பிட்டு டீ பார்ட்டியாக வைப்பார். அந்த அளவுக்கு ஐஎன்சிக்கும் பிரிட்டிஷ் மெம்பர்ஸுக்கும் இருக்கிற உறவு வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, எல்ஜின் பிரபு வந்து வர மறுத்து விட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மெட்ராஸில் அந்த டைமில் ரெண்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைப்புக்கு வந்து ஃபேமஸ். ஒன்று மெட்ராஸ் மகாஜன சபை, இன்னொன்று வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1852ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசி மித்திரன் 1891ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் முதல் பத்திரிகையும் கூட இதுதான். தமிழுடைய முதல் பத்திரிகை சுதேசி மித்திரன் தான். ஓகே, சி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு நபரால் கொண்டு வரப்பட்டது 1891ஆம் ஆண்டு. இது கரெக்ட் தான். குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்த வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. கிடையாது, நான் சொல்லியிருந்தேன்னா சென்னை மகாஜன சபை ஒரு வருஷம் தான் முழுவதும் இயங்குது. அது இதுக்காகலாம் போராடல. அப்போ குடிமை பணி தேர்வுக்காக யார் போராடனா அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் தான் அதிகமாக போராடினாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதர், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, கிடையாது. ஓகே, விஎஸ் சீனிவாசனார் ஒரு பேரை பார்த்தாலே தெரியல, ரொம்ப சாதுவான மனுஷன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் ஒரு மாடரேட்ஸ், ஒரு மிதவாதி தான். ஓகே, இவர் ஒரு தீவிர தேசியவாதி கிடையாது, இவர் ஒரு மிதவாதி. ஓகே, அந்த தேசியவாதி மிதவாதி யார் படிச்சு வச்சுக்கணும். தமிழ்நாடு லெவலில் யார், நேஷனல் லெவலில். அப்போ 1, 2 மட்டுமே சரி. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், when did the newspaper the Hindu started? அதாவது தி ஹிந்து பத்திரிகை, செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லா நியூஸ் பேப்பரும் படித்தே ஆகணும். ஓகே, என்னென்ன நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும்
ஃபேமஸான தலைவர்கள் காந்தி முதற்கொண்டு, அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, அன்னி பெசன்ட், இவங்க இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் கொண்டு வந்த பத்திரிகைகளை கம்பல்சரி படிச்சிருக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகைன்னா தி ஹிந்து பத்திரிகை. ஓகே, ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பத்திரிகை உருவாகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வந்த ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் துவங்கப்பட்ட ஒரு பத்திரிகையாக இருந்தாலும் வர்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். என்ன அப்படின்னா உருவாக்கப்பட்டது ஆன்சர் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1878. என்ன ஸ்டோரி அப்படின்னா 1877ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு டி முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியனை ஜட்ஜாக போடுறாங்க. அதில் என்ன வச்சுக்கோங்க, இது வரைக்கும் இந்தியன் ஜட்ஜே ஆகிற ஃபஸ்ட்டு இந்தியன் எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜாக இருக்காரு. இப்போ 1877ஆம் ஆண்டு டி முத்துசாமிங்கிறத வந்து ஜட்ஜாக போடுறாங்க. ஆனால் என்ன இதுன்னா நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இது ஒரு தப்பான முடிவு, தப்பான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்பாயிண்ட் பண்ணது தவறுங்கிற மாதிரியே ஒரு பேசப்பட்டு இருந்தது எல்லா நியூஸ் பேப்பர்லையும். ஆனால் அப்புறம் தான் நிறைய பேர் உணர்ந்துக்கிறாங்க, எல்லா நியூஸ் பேப்பர் வந்து பிரிட்டிஷோடைய கண்ட்ரோல் தான் இருந்தது, அதனால தான் எல்லாருமே பிரிட்டிஷ் சாதகமாகவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணுது. அதனால அடுத்த வருஷமே என்ன ஆச்சுன்னா தி ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் துவங்கப்பட்ட ஒரு பத்திரிகை, இங்கிலீஷ் பத்திரிகை, இங்கிலீஷ்னா இது அப்போ உருவாக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இன்னமும் அந்த பத்திரிகை போயிட்டு இருக்குது. நியர்லி 140 வருஷம் கடந்துட்டு. ஓகேதா, 140 வருஷம் பழமையான தி ஹிந்து பத்திரிகை இன்னமும் நம்ம ஊர்களில் நம்ம கையிலையும் நிறைய பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்தளவுக்கு பழமையான ஒரு பேப்பர், விடுதலை போராட்டத்திற்கு மிகவும் உதவியது. ஆனால் இந்த டைமில் அப்போ விடுதலை போராட்டத்துக்கு அந்த டைமில் உதவுன மாதிரி இந்த டைமில் எதுக்கு உதவுது பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் கரப்ஷன், ஏகப்பட்ட ஊழல்களை இந்த பத்திரிகை தான் குற்றச்சாட்டி வந்து அது வெளியிட்டு கொண்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட்டே 2017 18 இந்த கவர்மெண்ட்டே பண்ண அந்த ஃப்ளைட் வாங்குறதுல நடந்த மிகப்பெரிய ஊழலை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஊழல்களை இவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, முதல் தலைவர், இப்போ தலைவர் வேறு, செக்ரட்டரி வேறு, இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருப்பாங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் பி ரங்கையா, அவர் தான் தலைவர். பி ரங்கையா. செக்ரட்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அனந்தச்சார்லு, அவர் தான் செக்ரட்டரி, செயலாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, சென்னை மகாஜன சபை இதெல்லாம் பார்த்தோம். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1884. ஓகே, எம்எம்எஸ் அப்படிங்கிற அமைப்பு. நெக்ஸ்ட்டு வேலூர் கழகம். ஓகே, முக்கியமானது வேலூர் புரட்சி வெடித்தது எப்பொழுது, வெடித்த ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக இதில் மேட்ச் பண்ணிடலாம். என்ன மேட்ச் பண்ணிடலாம்னா இயர் தான், இயரை வச்சு மேட்ச். இயர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ், 2 வருஷம் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. என்னன்னா 1806 தான், அது ஜூலையா செப்டம்பரா, அது மட்டும் தான் கன்ஃபியூஸ் வரணும். ஓகேங்களா, சி ஆப்ஷன் சி, ஜூலை 10. ஓகே, வேலூர் புரட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான புரட்சி. நமக்கு புரட்சி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னா இந்தியாவே ஒரு திருப்பு முனையாக இருந்த வருஷம் 1853. அதுதான் வந்து பெருக்கழகம், பெரும் புரட்சி சொல்லக்கூடிய ஒரு புரட்சி. ஆனால் அந்த புரட்சிக்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது தான் நம்ம வேலூர் புரட்சி. ஓகே, அப்போ இதில் என்ன சார் அதில் வந்து நமக்கு நிறைய ரீசன் தெரியும். அப்போ இதில் என்ன சார் ரீசன் அப்படின்னா, அதில் என்னென்ன ரீசன் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயே ரீசன். அதாவது ஒரு தலைவர், அது ஒரு லீடர், ஒரு கமாண்டர் வந்து ஜான் கிரடாக் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்ணாருன்னா, ட்ரெஸ்ஸிங் கோடு, ரிலீஜியஸ் மார்க்கு போட்டு அதை பொட்டு வைக்கக்கூடாது, அப்புறம் முஸ்லீம்ஸ் ஆனாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லக்கூடாது, அந்த குண்டா வைக்கக்கூடாது, பிஎட் தாடி வளரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்மி பீப்புள் சோல்ஜர்ஸுக்கும் வந்து இம்போஸ் பண்ணாங்க. அதனால் மக்கள் எல்லாரும், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வேலூர் கோட்டையில் கலகத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய பையன் ஃபத்தே ஹைதர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நிறைய பேர் வேலூர் நபர்களை வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது இன்டர்வியூலையும் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, வேலூர் புரட்சி 1806 ஜூலை 10 எப்போ ஸ்டார்ட் ஆனது கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ், தவறாக பொருந்தியுள்ளதை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கழகம், அதாவது 1857ங்கிறது ஒரு பெருங்கழகம். ஓகேவா, அது வந்து பெரும்புரட்சி. அதுக்கு முன்னாடி நடந்த சின்ன கழகங்களையும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு விவசாய கழகங்கள் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாந்தல் புரட்சி, சாந்தல் கழகம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து அந்த சிந்து கன்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முர்மு இன மக்கள் வந்து ட்ரைப், இவங்களாம் வந்து ட்ரைப்ஸ், அவங்களாம் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கழகத்தில் ஈடுபடுவாங்க. 1855 கரெக்டு தான், இது கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்குது. அப்புறம் மாப்பிளா கிளர்ச்சிங்க நடக்குதுன்னா கேரளாவில் நடக்குது 1821ஆம் ஆண்டு. ரொம்ப கரெக்டான மேட்ச் தான். என்ன அப்படின்னா இது எப்படி மேட்ச் பண்ணலாம்னா, இந்த டைமில் தான் இந்தியாவோட ஒத்துழையாமை இயக்கம் போயிட்டு இருக்கும், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் காந்தி வந்து கேரளாவில் மாப்பிளாக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா காந்தி வந்து ரொம்ப துன்பப்படுவார். அவர் வந்து அமைதியான வழிமுறையில் தான் ஒத்துழையாமை இயக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு வச்சிருப்பாரு. ஆனால் எப்படி போயிட்டு இருக்குங்க, கலவரமாக போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷமே திருப்பி சௌரி நடக்கும். காந்தி ரொம்ப டென்ஷனாக என்ன பண்ணிடுவார், மொத்தமாக ஒத்துழையாமை இயக்கம் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஓகே, அடுத்து வேலூர் கழகம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் 1806 EC1. ஓகே, நெக்ஸ்ட்டு
சோலாப்பூர் கழகம் 1832. இதுதான் தவறானது. ஓகே, ஆப்ஷன் டி ஒன் ராங். நெக்ஸ்ட், பின்வரும் எந்த கிளர்ச்சியுடன் சிந்து கன்ஹூ ஆகியோர் தொடர்புடையவர்? ஓகேங்களா, யார் அப்படின்னா சிந்து. நம்ம இப்போதான் பார்த்தோம் எந்த தலைவர் வந்து சிந்து கன்ஹூ என்ற நபருடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கழகம்னா இப்போதான் நம்ம பார்த்தோம் சாந்தல் புரட்சி. ஓகே, சாந்தல் கழகத்தோட தொடர்புடையவர் இந்த சிந்து கன்ஹூ. இவங்களை பற்றி என்னன்னா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ். ஓகே, இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிரதர்ஸ் கூட கிடையாது, இவங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க தான் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கழகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு முக்கிய தலைவராக இருந்தாங்க. பிரிட்டிஷை தான் அங்கே துப்பாக்கி ஏந்தி ஆயுதத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வில்லு அம்பு ஏந்திக்கிட்டு அது துப்பாக்கியை வந்து நிப்பாட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில வேடிக்கைகள் தான் இவங்க பண்ணுவாங்க. சந்து கன்ஹூ புரட்சி என்ன கேட்டாங்கன்னா சாந்தல் புரட்சி. ஓகே, இதெல்லாம் ஜார்க்கண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரிவோல்ட் 8வது 1875 சாரி பிரிண்டிங் மிஸ்டேக் 1857 1857ஆம் நடந்த சிப்பாய் கழகம் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், தோல்வி தான். ஓகே, நம்ம அதை ஒத்துக்கொள்ளணும் தான். ஏன் அப்படின்னா அது அடுத்த வருஷமே ஈஸியாக வந்து பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த சிப்பாய் கழகத்தை வந்து ஈஸியாக ஒடுக்கிட்டாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நடந்தது என்னமோ இப்போ இது வரைக்கும் மூமெண்ட், அது மிகப்பெரிய மூமெண்ட் தான், ஆனால் ஈஸியாக ஒடுக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து கல்வி கற்ற இந்தியர்கள் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கவில்லை. என்ன சார், கழகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருமே ஆதரவு தெரிஞ்சால் தான் கழகம் ஈடுபட முடியும். ஆனால் கல்வி கற்ற இந்தியர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை, இது கரெக்டாக தப்பா அப்படின்னா பியூர்லி கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா படித்த இளைஞர்கள் யாருமே இந்த கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா படித்த இளைஞர்களுக்கு பிரிட்டிஷ் இருந்தால் தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க இருந்தால் தான் ஜாதிங்கிற அமைப்பு இருக்காது. ஓகேங்களா, ராஜாக்களுடைய கொடுமை இருக்காது. இந்த மாதிரி யோசிச்சதுனால பிரிட்டிஷ் தான் அவங்க ஆதரிச்சாங்க, அவங்க கழகத்தில் ஈடுபடவே இல்லை. ஆனால் பெண்கள், விவசாயிகள் எல்லாருமே கழகத்தில் ஈடுபட்டாங்க, எக்ஸப்ட் கல்வி கற்ற இளைஞர்களை தவிர. ஓகே, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இதுக்கு சரியான விளக்கமும் கூட. இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா மேபி வந்து சக்ஸஸ் ஆயிருக்கலாம். அதனால சப்போர்ட்டான விளக்கம் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வாஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின். அதாவது ரிவோல்ட் பற்றி திருப்பி ஒரு கொஸ்டின். 1857ஆம் ஆண்டு நடந்த பெருங்கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் தான் பாருங்க. அது கூட காரணங்கள் என்னென்ன காரணத்தினால இந்த ரிவோல்ட் நடந்தது, அதுக்கப்புறம் எந்தெந்த பிளேஸில் யார் அந்த ரிவோல்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவோல்ட்டை யார் ஒடுக்குனாங்க அதை படிக்கணும். அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் என்ன, அந்த கழகத்தை ஒடுக்குனதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை என்ன, வைசிராயை வந்து லார்டு அப்படிங்கிற டைட்டில் வந்து என்னவா மாற்றுறாங்க, வைசிராய்கிற மாற்றுறாங்க. அப்போ அந்த எஃபெக்ட் தான் படிக்கணும். இப்போ இந்த மேட்ச் தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா யார் எந்தெந்த பிளேஸில் கழகத்தில் ஈடுபட்டாங்க அப்படி பார்க்குறோம். ஓகே, இப்போ நமக்கு அந்த ரிவோல்ட்டையே கழகத்தை தொடங்கினது யார் அப்படின்னா மங்கள் பாண்டே தொடங்கியிருப்பார். அப்போ மங்கள் பாண்டே எங்கே தொடங்கியிருப்பார், பராக்பூரில் தொடங்கியிருப்பார். ஓகே, அப்புறம் பேகம் ஹஸ்ரத் மஹாலை பொறுத்த வரைக்கும் லக்னோ பிளேஸில் கண்டக்ட் நடத்துவார். நானா சாஹிப் வித் தாந்தியா தோப் எங்கே நடத்துவாங்கன்னா கான்பூரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. கன்வர் சிங் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா பீகாரில் நடத்துகிறாங்க. ஓகேவா, இவங்க எல்லாருமே மன்னர்கள் தான். ஓகே, மன்னர்களாகவும் பிரபுக்களாகவும் இருந்தவர்கள் கழகத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி வாட்ச் பண்ணோம்னா 3, 4, 1, 2. ஓகே, ஆப்ஷன் டி ஈஸி 1. அதே மாதிரி யாரும் கழகத்தை ஒடுக்குனாங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவில் சர்வீஸ் தேர்வில் முதலில் தேர்வான இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ என்ன சார் சிவில் சர்வீஸ்னா இப்போ நம்ம IAS IPS தேர்வு மாதிரி அந்த டைம்லையும் இந்த மாதிரி தேர்வுகள் நடக்கும். ஆனால் அந்த தேர்வில் என்ன குளறுபடினா சரி என்ன ஒரு இதுனா இந்தியர்களை இந்த தேர்வில் எழுத அனுமதிக்க மாட்டாங்க சொல்கிறத விட எழுத விட மாட்டாங்க. எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஏஜ் ரொம்ப குறைந்தபட்ச வயது 18 வயசாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தேர்வு வந்து லண்டனில் மட்டும்தான் நடக்கும். இந்தியர் இங்கேருந்து அங்கே போக முடியுமா, போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு கட்டாயமாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வைக்கும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த இந்தியர்கள் வந்து அதில் பாஸ் ஆகிறதுக்கு. ஆனால் அதையும் மீறி முதலாக ஒரு இந்தியர் அங்கே போய் எக்ஸாம் எழுதி குறைந்த வயதிலையும் பாஸ் ஆன ஒரு நபர் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, முக்கியமான ஒரு பர்சன். 1870களில் இவர் வந்து அந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிருப்பார், ஃபர்ஸ்ட் இந்தியன். ஓகே, நெக்ஸ்ட் இன் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதாவது வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்ட இந்திய சமஸ்தானங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாரிசு இழப்பு கொள்கைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சார் வாரிசுன்னு என்ன அர்த்தம், தனக்கு பின் ஒருத்தர் அவருடைய பையனோ தத்தெடுக்கப்பட்ட பையனோ யாராவது ஒருத்தர் இருக்கலாம் ராஜாக்கு அடுத்து. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் என்ன செய்கிறாங்கன்னா ராஜாக்கு அடுத்து ஒரு குழந்தை இல்லைன்னா, அதாவது டைரக்டான குழந்தை அவருடைய இரத்தவழி சம்பந்தமான குழந்தை இல்லைன்னா அவர் அந்த நாடு முழுவதும் யாருடைய கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னா பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் வந்துடும். இதுதான் ஒரு கொள்கை. அப்போ என்ன ராஜாக்கு குழந்தை இல்லைன்னு தத்தெடுத்துக்கலாமே அப்படின்னா தத்து எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ் வந்து கொள்கைகளை தீர்மானிச்சாங்க வாரிசு கொள்கை. ஆனால் அதை எதிர்த்து நிறைய பேர் போராடினாங்க. ஆனாலும் ஒரு சில பகுதி இணைக்கப்பட்டது. எந்த பகுதி அப்படின்னா ஜான்சி.
நமக்கு தெரியும் ஜான்சி ராணியுடைய கணவர் பார்த்தீங்கன்னா கங்காதர் ராவ்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க, உங்களுக்கு பையன் கிடையாது. ஓகேவா, ஆனால் அதை கன்கர் பண்ணிடுறாங்க. அடுத்து நாக்பூர், சதாரா, இந்த எல்லா பிளேசஸையும் பார்த்தீங்கன்னா கன்கர் பண்ணிடுவாங்க வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம். இப்போ வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார் அப்படி கேட்டாங்கன்னா டல்ஹௌசி பிரபு. யார்? டல்ஹௌசி. கன்ஃபியூஸ் ஆகும் என்ன அப்படின்னா சப்சிடி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ட் வெல்லேஸ்லி. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் லார்ட் டல்ஹௌசி. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட், அதாவது இந்திய குடிமை பணி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1861. டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் பிரிட்டிஷார் எந்த விதிமுறையை பயன்படுத்தி இந்தியர்களை குடிமை பணியில் சேர விடாமல் தடுத்தனர்? நம்ம இப்போ தானே பேசணும். எந்த விதிமுறை அப்படின்னா நிறைய விதி இருக்குது. லண்டனில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும், இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒன்று இருக்குது, இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் வயது வரம்பு தான் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது. குறைந்த வயது 18, 19 தான் அப்பர் லிமிட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ தான் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும், டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா 32 இருக்குது. ஓகே, ஆனால் அப்போ என்ன வைக்கிறாங்க பிரிட்டிஷ்? வெறும் 19 வயசு 20 வயசு தான் அப்பர் லிமிட்டு. அதுக்கு மேலே தான் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? இந்தியர்கள் யாரும் அந்த டைமில் வந்து அந்த அளவுக்கு படிக்க முடியாது. அவ்வளோ, வேறு எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா சொசைட்டி, அதாவது ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எந்த 1866ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம எக்கனாமிக்ஸ்லேயும் இந்த நபரை பற்றி பார்த்தோம். ஒரு புக் எழுதியிருப்பார், பாவர்ட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல். அந்த புக்கு தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, ஒரு பார்சி இனத்தை சேர்ந்து அந்த டைமில் வந்து விடுதலை போராட்டத்திற்காக நிறைய எழுத்து மூலமாகவும் நிறைய போராட்டங்கள் கண்டக்ட் பண்ணவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று சொல்லக்கூடியவர் யார் தான்? தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, 1866ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கழகம். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஏசியாவிலிருந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷோடைய பார்லிமெண்ட்டுக்கு போன முதல் எம்பியும் கூட தாதாபாய் நவ்ரோஜி. முக்கியமான ஒரு நபர். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மசோதா. பிரிட்டிஷில் வந்து இப்போவும் சரி அப்பவும் சரி 2 கட்சி இருக்குங்க. எப்படி வந்து நம்ம ஊரில் பல கட்சி முறைகள் தான், மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஆனால் 2 கட்சி தானே மாற்றி ஆட்சிக்கு வராங்க. யார்? திமுக, அதிமுக வராங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலாண்டில் என்னென்னா 2 கட்சி. என்ன கட்சினா, ஒன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா லேபர் பார்ட்டி. இந்த 2 கட்சி தான் பார்த்தீங்கன்னா மாற்றி ஆட்சிக்கு வருவாங்க. அதில் இந்த லேபர் பார்ட்டி எப்போல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ, எங்கள் பிரிட்டனில் பிரதமராக ஆகுறாங்களோ அப்போல்லாம் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நல்லது வந்து மக்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த லேபர் பார்ட்டி வந்து செய்வாங்க. அந்த பார்ட்டியோட கொள்கையிலே அந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த டைமில் அவங்க லேபர் பார்ட்டி ரூல் பண்ணும்போது ஒரு மசோதா கொண்டு வராங்க. என்ன மசோதானா இல்பர்ட் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்பர்ட் மசோதா, அதை உருவாக்கின நபர் பேர் இல்பர்ட். ஓகே, அதனால் அவரோட பேர் இல்பர்ட் மசோதாவை கொண்டு வராங்க. என்ன அர்த்தம்னா, இந்திய நீதிபதிகளை வந்து அப்பாயிண்ட் பண்ணதான் அந்த இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க லிட்டன் பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. நல்ல கவனிங்க, இந்திய நீதிபதிகள் யாரை விசாரிப்பாங்களாமா? ஒரு பிரிட்டிஷ், அதாவது ஒரு ஃபாரினர் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள விசாரிக்கலாமா. ஓகே, இது நம்ம சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது, ஆஹா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் அதே இது பிரிட்டிஷ் சைடு இருந்து பார்க்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதான், ஆனால் இந்த சட்டத்தை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வருது. அதனால இது கடைசி வரைக்கும் மசோதாவே இருந்தது. ஓகே, ஆனால் இந்த ஸ்கூட்டர் வந்து கரெக்ட் தான். இந்திய நீதிபதிகள் ஐரோப்பிய விசாரிக்க லிட்டன் பிரபுவால் உத்தரவிடப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. ஓகே, சூப்பர். அடுத்து 1883ஆம் ஆண்டு இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டதா? எஸ், அறிமுகம் செய்யப்பட்டது தான். ஆனால் பிரிட்டிஷ் பார்லமெண்டத்தில் பாஸ் ஆனதா? கிடையாது. எதிர்கட்சி சும்மா விடுவாங்களா? பாஸ் பண்ண விடலை. ஓகே, ஆளுங்கட்சிலையும் நிறைய எதிர்ப்பு இருந்தது. இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. மேற்கண்ட எதுவுமே இல்லை. ஓகேவா, எதுவுமே தவறு இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவாக்குறாரு. என்னது? சாது ஜன பரிபாலன சங்கம். அதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு. யார் அவர் உருவாக்குனார் அப்படின்னா ஐயன் காளி என்ற நபர். ஓகே, கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் தான் ஐயன் காளி. ஓகே, இப்போ அயோத்தியாஸ் யார்? தமிழகத்தை சேர்ந்த காத்தவராயன் என்ற இயற்பெயருடைய ஒரு பைசா தமிழன். அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை, அப்புறம் நிறைய அந்த ஜாதி ரீதியான பாகுபாடு தவிர்த்ததுக்காக எப்படி வடக்கு வந்து அம்பேத்கர் இருக்கிறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அயோத்தியாசனும் முக்கியமான நபர். ஓகே, அதே மாதிரி நாராயணகுரு, கேரளா மிகப்பெரிய ஒரு குரு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஒரு நபர் நாராயணகுரு. வைகுண்ட சுவாமிகள் நம்ம ஊரில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐயா வழிபாடையை உருவாக்கிய நபர் தான் அந்த வைகுண்ட சுவாமிகள். அவரும் என்ன செஞ்சாருன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராகவும் சோசியல் ஈவல்களுக்கு எதிராகவும், அதாவது சமூக தீங்குக்கு எதிராகவும் போராடுவார் வைகுண்ட சுவாமிகள். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 17. நைஸ் கொஸ்டின். இங்கே பாருங்கள், அதாவது பார்சி இப்போ தான் நான் சொன்னேன்
தாதாபாய் நவ்ரோஜி வந்து ஒரு பார்சி சொன்னா பார்சி இன மக்கள், ஒரு சீக்கியச மாதிரி அது ஒரு பார்சி, அது ஒரு ஜாதி இன மாதிரி, ஓகே, ஒரு இனம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட், ஓகே, எப்படி நம்ம வந்து ஹிந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட், முஸ்லீம் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சீக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், கிறிஸ்டியானிட்டி ரிஃபார்ம் மூவ்மெண்ட், அதே மாதிரி பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் படிக்கணும். இது ஒரு மதம் தான், ஓகே. அப்போ இந்த மதத்தில் யார் முக்கியமான ஒரு நபர் தான்? தாதாபாய் நவ்ரோஜி தான், ஓகே. அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு பத்திரிகை தான் ராஸ்ட் கோஃப்டர் அப்படிங்கிற பத்திரிகை, ஓகேங்களா. இப்போ இந்தியன் ஒப்பீனியன் பத்திரிகை யாராவது கொண்டு வரப்பட்டா காந்தி துவங்கிய ஒரு பத்திரிகை தான் இந்தியன் ஒப்பீனியன், ஓகேங்களா. காந்தி துவங்கிய பத்திரிகை தான் இந்தியன் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் 18 சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. வங்கமொழி பத்திரிகை எஸ் சம்பத் கௌமுதி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிரம்ம சமோஜத்தை உருவாக்கிய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உருவாக்கப்பட்டது அந்த சம்பத் கௌமுதி. அவருடைய தாய்மொழி வங்காள மொழி தான், அந்த மொழியில் உருவாக்கப்பட்டது வங்கமொழி பத்திரிகை சம்பத் கௌமுதி. அடுத்து பாரசீக மொழி பத்திரிகை அப்படின்னா மிரத் உல் அக்பர், ஓகே. இதுவும் யாரால் உருவாக்கப்பட்டது தான், இதுவும் யாரால், அவர் பேர் என்ன, ராஜாராம் மோகன் ராய். ரெண்டுமே சேம் நபர், ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் உருவாக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. பிராந்திய மொழி சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது? வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது இந்த உள்ளூர் பெங்காலி, அப்புறம் பாரசீகம், தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் வரக்கூடிய பத்திரிகைகளை தடை போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த பிராந்திய மொழி சட்டம் 1878. கரெக்ட் தான், ஆல் தி அபோவ் எல்லாமே கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானது தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் விச் சூஸ் ராங் ஒன், அதாவது தவறாக எந்த இது வந்து குறிப்பிட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாம் இதுதான் தவறு சொல்லிட்டு. காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து 1916 வந்து ஜனவரி 9 வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போ இந்தியாவுக்கு வரும்போது அப்புறம் இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்குறாரு. அடுத்தடுத்து 1915 நினைக்கிறேன், 15 இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இந்தியாவை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு போராட்டத்தில் பங்கேற்கிறார். அந்த போராட்டத்திற்கு பேர் தான் சம்ப்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விவசாயத்துக்கு எதிரான போராட்டம், ஓகே. விவசாயிகளுக்கு ஆதரவான பிரிட்டிஷ்க்கு எதிரான ஒரு போராட்டம். சம்ப்ரான் எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது, ஓகே. பீகாரில் இருக்கக்கூடியது இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகம். பருத்தி ஆலை தொழிலாளர்கள் சத்தியாகிரகம் கிடையாது, பருத்தி ஆலை கிடையாது, தப்பு. விவசாயிகளுக்கு ஆதரவான சத்தியாகிரகம், ஓகே. அடுத்து கேதா என்னது? கேதா வந்து கரெக்ட் தான். கேதா வந்து அவுரி, ஓகே. அவுரி விதையை வந்து தீன்கத்தியா அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும். அதாவது ஒருத்தன் 20 பங்கு நிலம் வச்சிருக்கான்னா அதில் 3 பங்கு நிலத்தை யார் வச்சிருக்கா, யார் என்ன பயிரிடணுமாமா? அவுரி செடியை பயிரிட்டு யார்கிட்ட கொடுக்கணும்? பிரிட்டிஷ்ட கொடுக்கணுமாமா. அதுதான் வந்து இந்த கேதா சத்தியாகிரகம் வந்து அதுக்காக தொடங்கப்பட்டது. அதை எதிர்த்து தான். கரெக்ட், 2வது ஸ்டேட்மெண்ட்டு. தண்டி வந்து சட்ட மறுப்பு இயக்கம் கிடையாது, தண்டி வந்து உப்பு சத்தியாகிரகம், ஓகே. இதுவும் தவறு கேட்டிருக்காங்க. 1 and 3 ஆப்ஷன் ஏ ஈஸி. சம்பரான் எங்கே இருக்குது? பீகார், ஓகே. நெக்ஸ்ட் ஜெனரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது பொதுப்பணி படை சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ட் கேனி, ஓகே. பொதுப்பணி படை சட்டத்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் கேனி யார் அப்படின்னா 1857 ஆண்டு புரட்சி ஏற்படும் பொழுது, பெரும் கலகம் ஏற்படும் பொழுது இந்தியாவுடைய பிரபுவாக, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்த நபர் தான் இந்த லார்ட் கேனி. இவர் தான் இந்தியாவுடைய முதல் வைசிராயின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. லார்ட் டஃப்ரின் யார்? ஐஎன்சி உருவாக்கும் பொழுது இருந்த ஒரு வைசிராய் தான் லார்ட் டஃப்ரின், ஓகே. ரிட்டன் பிரபு என்ன செய்வார் அப்படின்னா ப்ளஸ் லிபரலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பத்திரிகை சுதந்திர சட்டத்தை கொண்டு வந்திருப்பார் ரிட்டன் பிரபு. அப்புறம் ரிப்பன் பிரபு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த உள்ளாட்சித்துறை அரசாங்கத்திற்குன்னு ஒரு ரிசல்யூஷன் வந்திருப்பார், உள்ளாட்சி தீர்மானம் சொல்லிட்டு வந்திருப்பார். அதுதான் மொத்தம் நம்ம உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு ஒரு மகாசாசனம் சொல்லக்கூடிய ஒரு பிரபு ரிப்பன், ஓகே. ரிப்பன் பிரபுலாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்பார். அதனாலே மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கும், மெட்ராஸில் வாழ்ந்த குழந்தைகளுக்கும் ரிப்பன் அப்படிங்கிற பேரை வந்து அவங்களுடைய குழந்தைகள், மெட்ராஸ் குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனசு ரிப்பன், ஓகே. நெக்ஸ்ட் 21 ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். சாந்தல் கிளர்ச்சியை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது, கோர்ட்டுகளை பற்றி பாருங்கள். பழங்குடிகளால் ஆன சாந்தல் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே பரவியிருந்தபடி வாழ்ந்தனர். எஸ், கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 2வது சாந்தல் கிளர்ச்சி 1831-32 நடந்தது, தவறு, ஓகே. 1831 1855. அடுத்து தங்கள் நிலத்தை டான் இ கோ அப்படின்னு சொல்றாங்க, தமின் ஐ கோ அப்படின்னு சொல்றாங்க, கரெக்ட் தான், ஓகே. இது ரீசெண்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரீசெண்டாக, அதாவது நான் இந்த ஃபுல் கொஸ்டின் சொல்றேன், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஇ எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகே. அஸ்வின் இன்ஜினியர் நடந்த கொஸ்டினில் டமின் ஐஹோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது எந்த பகுதியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கொஸ்டின் இல்லை, சாந்தல் ட்ரைப்ஸ் தான் குறிக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ அதை மேட்ச் பண்ணி தான் இங்கே தேர் லேண்ட் ஆஸ்
டமின் ஐ கோ. ஓகே, நெக்ஸ்ட் த ரிபெலியன் லெட் பை த பர்சன் ஆஃப் நேம்டு பீர் சிங். தவறு. ஓகே, இது ரிபெலியன் யாராவது துவங்கப்பட்டது அப்படின்னா, கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னா சித்து கன்ஹு. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆன்சர் 1 and 3 சி. அடுத்து நீல் தர்பான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. ஓகேங்களா, இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருங்கல சொல்லுவாங்க பாருங்க, அந்த இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னு ஒன்று நடந்தது. ஓகே, இண்டிகோ நம்ம எப்படி அவுரி செடி பயிரிடுவதற்காக ஏற்படுத்துறாங்க காந்தி தலைமையில் சத்தியாகிரகம், அதே மாதிரி 1800களில் இது நடந்தது தான். இந்த நீல் தர்பான் ஒரு பத்திரிகை வந்து இந்த இண்டிகோ கிளர்ச்சிக்கு மிக முக்கிய ஒரு ஆதரவாக இந்த பத்திரிகை வந்து செயல்பட்டது. ஓகேங்களா, என்ன பிரச்சனை? இண்டிகோ கிளர்ச்சி. ஓகே, நெக்ஸ்ட் ஹூ டிக்ளேர்டு த லேண்ட் பிலாங்ஸ் டு காட். அதாவது நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது தான், அதில் வந்து பிரிட்டிஷோ எந்த ஜமீன்தாரியோ உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தூது மியான். ஓகே, யார் அந்த தூது மியான்னா முஸ்லீம்களில் வந்து சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டில் ஒரு தலைவர் தான் இந்த தூது மியான். வேறு என்ன சொல்கிறார் இவருக்கு? என்ன சண்டை ஆக்சுவலானா முஸ்லீம்களுக்கும் என்ன வச்சுக்கோங்க, முஸ்லீம் விவசாயிகளுக்கும் ஹிந்து ஜமீன்தார்களுக்கும். ஓகே, பெங்கால் பகுதியில் அதிகமாக ஜமீன்தார் இருப்பாங்க. அப்போ முஸ்லீம் விவசாயிகள் கூலி வேலை பார்க்குறாங்க, அதை அடிமைகளாக இவங்ககிட்ட லேண்ட் வாங்கி பண்ணுறாங்க. ஹிந்து ஜமீன்தாருக்கும் இந்த முஸ்லீம் விவசாயிகளுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை தான் இந்த தூது மியான் தலையை தாங்குவார். அப்போ அவர் சொல்கிறாரு நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, இந்த கழகமெல்லாம் மிகப்பெரிய அளவு நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்ப்ரான் தீன் கத்தியா சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்ட். இப்போ தான் பார்த்தா சம்ப்ரான் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் பகுதியில் இருக்கக்கூடியது சம்ப்ரான். ஓகே, காந்தி வந்து முதலாக பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு போராட்டம் அப்படின்னா சம்ப்ரான் சத்தியாகிரகம் தான். ஓகே, சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சம்ப்ரான், அகமதாபாத், கேதா, சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 25 இந்தியாவில் ஆங்கிலேய கல்விகளின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்தியாவில் மொத்தமாக நம்ம இப்போ படிக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் படிக்கிறோம். அந்த மொத்த இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கும் மகா சாசனம் மேக்னா கரெக்டா அப்படின்னு சொல்கிறது பிரிட்டிஷ் அந்த டைமில் கொண்டு வந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச். அதுதான் வந்து இந்தியாவில் எல்லாருடைய எஜுகேஷனுக்கும் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. எப்போ வந்தது இந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னா 1854ஆம் ஆண்டு வந்தது. ஓகேங்களா, ஹண்டர் கமிஷன் எப்போ வந்தது அப்படின்னா 1884ஆம் ஆண்டு வந்தது ஹண்டர் கமிஷன். ஓகே, அதுலேயே எஜுகேஷனுக்காக ரெக்கமெண்ட் செய்யுது, எல்லாமே எஜுகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க அந்த மூணுமே. ஆனால் வூட்ஸ் டிஸ்பேட்ச் வந்து நல்ல வேற லெவலில் இருந்து சொல்லுது, இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் வேணுங்கிறது கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தது. ஓகே, 25 அடுத்து கூர்காக்களை, அதாவது அந்த டைமில் வந்து கூர்காக்கள், ரோஹில்காக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இன மக்களை வந்து சொல்லுவாங்க. கூர்காக்களை இந்திய இராணுவத்தில் இணைய ஊக்குவித்தது யார் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு தான் ஊக்குவித்திருப்பாங்க. மலைவாசிகளாக இருந்த மக்களை இந்திய இராணுவத்தில் சேர்ந்தால் இவங்க வந்து வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டல்ஹௌசி வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ரோஹிலா போரின் போது வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஓகே, ரோஹிலா போர் ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். இது பெங்கால் பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு போர். ஓகே, ரோஹிலா போரோட பகுதியில் வங்காளத்துடைய ஆளுநராக இருந்தவர் அப்படின்னா இனிஷியல் டேஜில் நடந்த ஒரு நபர் தான் வாரன் ஹாஸ்டிங்ஸ், இந்தியாவோட முதல் கவர்னர் ஆஃப் பெங்காலும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டாபிக் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சூரத். ஃப்ரெஞ்சு வந்து எப்போ சூரத்தில் வந்து பில்டிங் கட்டினாங்க, அதாவது ஃபேக்ட்ரி கட்டினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1668ஆம் ஆண்டு. ஓகே, முசலிப்பட்டினம் அது எப்போ வந்து பில்டிங் ஃபேக்ட்ரி கட்டினா 1669. சந்திரநாகூர் அது எப்போனா 1690. பிஜேபி காரைக்காலில் லேட்டராக தான் 1739. ஓகேங்களா, இதான் ஃப்ரெஞ்சோட செட்டில்மெண்ட். ஃப்ரெஞ்சோட தலைநகரம் பார்க்கும்போது பாண்டிச்சேரி கடைசி வரைக்கும் தலைநகரமாக இருந்தது. மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் 2143 ஏ. நெக்ஸ்ட் இரண்டாவது கர்நாடக போருக்கு பிறகு கர்நாடக பகுதியின் நவாபாக அறிவிக்கப்பட்டவர். ஓகே, ரெண்டாவது கர்நாடக போர் நமக்கு தெரியும். கர்நாடகாவில் நடந்த வாரிசுரிமை போரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நடந்த வாரிசுரிமை போரும், ஹைதராபாத்தில் நடந்த வாரிசுரிமை போர் தான் இந்த இரண்டாவது கர்நாடக போருக்கு மிகப்பெரிய ரீசன். அதுக்கப்புறம் யார் வந்து நவாபா மாறினாங்க அப்படின்னா முகமது அலி. ஓகே, ரெண்டு சைடு ஃப்ரெஞ்சு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டு நபர்களும் சண்டை போட்டு கடைசி முகமது அலி தான் வந்து அந்த இடத்துக்கு நவாபா மாறி இருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ராபர்ட் கிளைவ் குறித்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுக. ராபர்ட் கிளைவ் குறித்து
பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுக. ஓகே, ராபர்ட் கிளைவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு கிளரிக்கல் ஜாபுக்காக இந்தியாவுக்கு வருவார். ஓகே, அவங்க அப்பா வந்து நீ ஒரு உருப்படாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அனுப்புவார். அங்கே போயாவது சின்ன வேலையை பார்த்தா பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே அனுப்புவார். ஆனால் இங்கே வந்து அவருடைய திறமையின் காரணமாக இங்கேருந்து 4 கப்பலில் அவருடைய சொத்துக்களை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வசதி படைச்சிட்டார். ஓகே, அந்த அளவுக்கு என்ன உழைச்சி சம்பாதிக்கல. ஓகே, எந்த அளவுக்கு இந்தியாவிலிருந்து சுரண்டி கொண்டு போகிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அவரை பற்றி பார்க்கலாமா? இது வந்து இவர் கம்பெனியின் ஏழை ஊழியர்களுக்கு உதவ கிளைவின் நிதி ஒன்றை உருவாக்கினார். ஆமாம், உருவாக்கினார் தான். ஆனால் அது உதவுனாதான் அது உதவலை. ஓகேவா, உருவாக்கினார். ஓகே, அடுத்து முகலாய பேரரசர் ஷா ஆலமிடமிருந்து வங்காளத்தின் நவாபிடமிருந்து திவானி உரிமைகளை பெற்ற பிறகு ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகே, 1 only கரெக்ட். நெக்ஸ்ட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரதட்சணை தடுப்பு சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, வரதட்சணை தடுப்பு சட்டம் அதை நீங்கள் ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்க, நமக்கு ஆன்சர் வருதா. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது. சரி, இந்திய அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து சாரதா சட்டமும் ரொம்ப பழமையான சட்டம் 1929. இதை மேட்ச் பண்ணி தான் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகே, 2 ஆப்ஷன் வருது, 3, 4 வருது, 2, 4 வருது. அடுத்து இந்து வாரிசு உரிமை சட்டம் எல்லாரும் தெரிஞ்ச சட்டம். இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசு உரிமை சட்டம். அப்படி மேட்ச் பண்ணோம்னா 3, 4, 2, 1. ஓகே, இந்து வாரிசு உரிமை சட்டம்னா ஒன்றும் இல்லை, வாரிசுக்கு அடுத்து யார் சொத்துக்கு போகுது அதை பற்றி பேசுறது. வரதட்சணை தடுப்பு சட்டம்னா வரதட்சணை வாங்கவும் கிடையாது, கொடுக்கறது கிடையாது, அந்த மாதிரி சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது பாலிட்டி சம்மந்தமாக இந்த சட்டத்துக்கு வந்து என்ன முக்கியமான ஒரு சம்மந்தம்னா பாலிட்டி சம்மந்தம் என்னன்னா, இந்த சட்டத்திற்காக ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஜாயின்ட் சிட்டிங் அண்டர் ஆர்டிகல் 108 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கூட்டத்தோட சொல்கிறாங்கல்ல, அது சட்டம் ஆர்டிகல் 108 அடிப்படையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. சம ஊதிய சட்டம்னா ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 இந்திரா காந்தியிலே கொண்டு வரப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ப்ரோக் த ரிவோல்ட் எங்கெங்கே வந்து என்ன டேட்டில் வந்து ப்ரோக் ஆனது கேட்குறாங்க. இதை மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குயின்ஸ் ப்ரொக்ளமேஷனை ஈஸியாக மேட்ச் பண்ணலாம். குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் வந்து கடைசியாக வந்தது. ஓகே, 1858 நவம்பர் 1ஆம் தேதி வந்தது. அப்போது டிக்கு வந்து 4 4 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக டிக்கு வந்து 3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. டிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. டிக்கு 3 ஆப்ஷன் பி. ஓகே, மகாராணியின் பிரகடனம்ங்கிறது வந்து நவம்பர் 1 1858. நெக்ஸ்ட்டு 1833 பட்டய சட்டத்தை பற்றி கேட்குறாங்க. முக்கியமான ஒரு சட்டம் 1833 பட்டய சட்டம். பட்டய சட்டத்தோட சீக்வன்ஸ் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இது எது கரெக்டாக அப்படின்னு பார்க்க சரியான ஸ்டேட்மெண்ட் தானே, சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 2 only, 2 மட்டுமே சரியான கூற்று. அடுத்து 34 சென்னையில் ஆங்கிலேயர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகே, கோட்டையில் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளேஸ்லையும் என்னென்ன கோட்டை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டை. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய கோட்டை தான் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் கோட்டை. ஓகே, கல்கத்தா இருக்கக்கூடிய கோட்டை வந்து வில்லியம்ஸ் கோட்டை. அதே மாதிரி டேவிட் கோட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூயிஸ் கோட்டை, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கோட்டைகளோட பேர் பிடிச்சவங்க. இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னா 1640ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அடுத்து மாகாண சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அரசை முன்மொழிந்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? ஓகே, மாகாணத்துடன் கூட்டாட்சி தத்துவத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய இந்த கம்யூனல் அவார்டு சொல்லுவாங்கல்ல, அந்த அவார்டை கொண்டு வந்து ஒரு நபர் தான் ராம்சே மெக்டொனால்டு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 36. லண்டனில் இயங்கி வந்த இந்திய ஹவுஸில், அதாவது இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு தேசியவாதிகளுடைய முக்கியமான ஒரு அமைப்பாக இந்தியா ஹவுஸ் நடைபெற்றது. எங்கே தான் லண்டனில் தான் இயங்கும். எதுக்காக சார் லண்டனில் இயங்குது அப்படின்னா, இங்கேருந்து இந்தியாவிற்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே லண்டனில் இருந்து இங்கே வரப்படும். அதுக்கப்புறம் லண்டனில் தான் இவங்க எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் கொடுக்கப்படும். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகளையும் பிரிட்டிஷ் இராணுவ கிடங்கையும் நம்ம எப்படி அடிக்கிறதுங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஓகே, முக்கிய புரட்சியாளராக இல்லாத தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இல்லாத தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எம்பிடி ஆச்சாரி. இவரும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்தியா ஹவுஸில் ஒர்க் பண்ண ஒரு நபர் தான். வி சுப்பிரமணியர் தீவிரமாக இந்தியா ஹவுஸ் ஒர்க் பண்ணவர். டிஎஸ்எஸ் ராஜனும் அவர் தான். விஓசி, அதாவது வ.உ. சிதம்பரனார் பிள்ளை தான் என்ன செய்யல அப்படின்னா இந்தியா ஹவுஸில் அவர் வந்து செய்யல. அப்போ இவர் ஒரு மிதவாதியா அப்படின்னு கேட்டால் இவர் மிதவாதி தான், இவர் தேசியவாதி தான். ஆனால் இவர் வந்து இந்தியா ஹவுஸ் ஒர்க் பண்ணார். அப்போ என்ன சார் பண்ணார் அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கப்பல் விடுவதில், ஓகே நம்ம அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆங்கிலேயருக்கு எதிராக 2 கப்பல்களை நம்ம வாங்கி விட்டார். கலிலியோ லாவோ கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். அந்த டைமில் 25 லட்சம் ரூபாய்க்கு கப்பல் வாங்கி 2 கப்பல்களை வாங்கி பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கப்பல் வாங்கி விட்டார். நெக்ஸ்ட் 37 கொஸ்டின், ஒரு ஐஎன்எம் கொஸ்டின். சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சம்பந்தமா, அதாவது ஒத்துழையாமை சட்டமறுப்பு இயக்கம் சம்பந்தமா 2வது வட்டமேசை மாநாட்டிற்கும்
மாநாட்டிற்கு பிந்தைய சட்ட மறுப்பு இயக்கம் தொடர்பாக கூற்றில் தவறானவற்றை கேட்கிறாங்க. என்ன பிந்தைய சட்ட மறுப்பு இயக்கம்? ஆக்சுவலாக வந்து இந்த சிடிஎம் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து 2 மூமெண்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா 1930 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1930 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது எண்டிங் கிடையாது. அதுக்கு அப்படி நாட்கள் போக 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 அது வந்து அந்த மூமெண்ட் வந்து கம்மியாக தான் தவிர அதுக்கு எண்டிங்கிறது எதுவுமே கிடையாது. 1930 ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதே டைமில் தான் பிரிட்டிஷ் வட்டமேசை மாநாடு கூட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாட்டில் வந்து காங்கிரஸ் காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார். ஆனால் 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியும் இர்வினும் ஒரு ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் 1931 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் அந்த பண்ணுற கேப்புக்காக காந்தி வந்து இங்கிலாந்து போவார். அந்த கேப்பில் இந்தியாவில் நடந்த இந்த சட்ட மறுப்பு இயக்கம் சிடிஎம் மூவ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, டெம்பரவரியாக தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போது திருப்பி அந்த வட்டமேசை மாநாட்டில் திருப்பி வந்து காந்திக்கு வந்து முழு திருப்தி அடையாதனால திருப்பி இங்கே இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே 1932 வருஷத்தில் அந்த 1 இயர் கேப்புக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா திருப்பி சட்டமறுப்பு இயக்கத்தை அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வாஸ்டுக்கு முந்தின வருஷம் இருந்த எழுச்சி வந்து அடுத்த ஒரு வருஷத்துல வந்து அந்த எழுச்சி வந்து இல்லை. ஓகே, அதனால அந்த அப்புறம் வந்து காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாட்கள் போக 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 அந்த மூவ்மெண்ட் அப்படியே நதிவடைய தொடங்கிடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் அந்த சிடிஎம் அதாவது ஒத்துழையாமை சட்டமறுப்பு இயக்கத்தோடைய இன்ஃபர்மேஷன். இது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் தவறுன்னு நம்ம பார்க்கலாம். காந்தி இந்தியா திரும்பிய போது சட்டமறுப்பு இயக்கத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். இது கரெக்ட் தான். நம்ம இப்போ தான் சொன்னோம். வட்டமேசை மாநாடு 2வது வட்டமேசை மாநாடு கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, கரெக்ட் தான். ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்ட 1930 ஜனவரி 4ஆம் தேதி காந்தி கைது செய்யப்பட்டார். எஸ், ஓகே. 30ல் இது கொஸ்டின் ராங்காக இருக்குது. இதில் 32 இங்கிலீஷ் கரெக்டாக இருந்தது. கைது செய்யப்பட்டார். இதுவும் கரெக்ட் தான். தேசியவாத பத்திரிகைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டது. இதுதான் வந்து கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த பத்திரிகைகளோட பங்கு மிக மிக அளப்பரிய பங்கு. ஓகே, அது ஃபுல்லாக வந்து முடக்கிட்டாங்க. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தை உடனடியாக நிறுத்த செய்தன. தப்பு. ஓகே, அரசாங்கத்தோடைய நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தை நிப்பாட்டலை. மக்களுக்கே இந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் குறைந்து விட்டது. அதனால தான் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்ஷன் டி வந்து தவறான கூற்று. ஓகே, நெக்ஸ்ட். சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை உருவாக்கினார். ஓகே, எந்த இடத்துல? அதாவது சுபாஷ் சந்திரபோஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருப்பார். அதுக்கப்புறம் 1930 வரிசையாக 2 வருஷம் வந்து காங்கிரஸோட மாநாட்டில் வந்து தலைமை தாங்குவார். ஹரிபுரா திரிபுரி அப்படிங்கிற பிளேஸில். அதுக்கப்புறம் காந்திக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து தீவிரவாத செயல்களில் தேசியவாத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய சுபாஷ் சந்திரபோஸ் வேணாம், மிதவாதியாக இருந்த பட்டாபி சித்தராமையா தான் வந்து காங்கிரஸோட தலைவராகணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்டிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் உறுப்பினர்களே சுபாஷ் சந்திரபோஸ் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. சுபாஷ் சந்திரபோஸ் வின் பண்ணுவார். ஆனால் காந்தியே ஒத்துழைக்கிறனால சுபாஷ் சந்திரபோஸோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுவார். திருப்பி அவர் போவார், தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறார் 1932ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா அவர் ஜெர்மனி போகிறாரு, ஹிட்லர் சந்திக்கிறாரு. அங்கேருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சிங்கப்பூர் வராரு. அதுக்கப்புறம் ஜப்பான் போகிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணும். ஆனால் அது வந்து என்ன ஒரு போர் மூலமாக தான் விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருந்தார். அதனால் சிங்கப்பூரில் ஓகேவா சிங்கப்பூரில் அவர் தற்காலிக அரசாங்கத்தை வந்து அவர் மேற்கொண்டார். ஓகே, தற்காலிக அரசாங்கத்தின் அதன் மூலமாக இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்தது. ஓகேவா, அவர் உருவாக்குறது நிறைய பேர் தப்பாக படிக்கிறாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை சுபாஷ் சந்திரபோஸ் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. இந்திய தேசிய இராணுவத்தோட தலைமை தான் சுபாஷ் சந்திரபோஸ். அது உருவாக்கியவர் மோகன் போஸ். ஓகேவா, அவர் கிடையாது, சுபாஷ் சந்திரபோஸ் கிடையாது. நெக்ஸ்ட். பின்வரும் எந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்த மலபார் சிறப்பு காவல்துறை அனுப்பப்பட்டது? ஓகே, மலபார் சிறப்பு காவல்துறை, மலபார் அப்படின்னு ஒரு பிளேஸ் நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கேரளா பகுதியை சேர்ந்தது தான். ஓகே, கேரளா பகுதியை சேர்ந்த ஒரு புரட்சி தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்போ முண்டா, அதுக்கப்புறம் கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அந்த பகுதியில் ஏற்பட்டது. ஓகே, இந்த ரம்பா கிளர்ச்சி இது மட்டும் தான் கேரளா பகுதியில் ஏற்பட்டது, ரம்பா கிளர்ச்சி. அடுத்து 40. கம்பெனியை பாதுகாக்க சுற்றுவேலி கொள்கையை அறிமுகப்படுத்திய தலைமை ஆளுநர் யார்? ஓகே, இது ஒரு நல்ல கொள்கை. ஓகே, அது நமக்கு நல்ல கொள்கை கிடையாது. பிரிட்டிஷ் சைடு இருந்து பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட் கொள்கையாக இருந்தது. ஓகே, தி பெஸ்ட் பாலிசிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, அதாவது பிரிட்டிஷ் நபர் வந்து நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லார்டு டல்ஹவுசி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், அதாவது வாரிசு இழப்பு கொள்கையை வந்து டல்ஹவுசி பிரபு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் லார்டு வெல்லேஸ்லி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த சப்சிடரி அலையன்ஸ் துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி இந்த ரிங் ஆஃப் ஃபென்ஸ், அதாவது சுற்றுவேலி கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆளுநர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் இருந்த ஆளுநர் வாரன் ஹாஸ்டிங், அவர் தான் வந்து இது வந்து அறிமுகப்படுத்தினார். ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் வில்லியம் பெண்டிங் நமக்கு தெரியும். வில்லியம் பெண்டிங் சதியை ஒழிப்பதில் முக்கியமான பங்கு வகித்திருந்தார். 1829ஆம் ஆண்டு இவர் சதியை ஒழித்து கட்டியிருந்தார். ஓகே,
நெக்ஸ்ட், குழந்தையானது பெற்றோரிடம் பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காந்தியடிகளுக்கு உணர்த்திய நூல் எந்த நூல் அப்படின்னா சிரவண பிதுர் பக்தி அப்படிங்கிற ஒரு நூல் தான். ஓகே, குழந்தையானது பெற்றோரிடம் பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காந்தியடிகளுக்கு உணர்த்திய நூல் என்ன கேட்டாங்கன்னா சிரவண பிதுர் பக்தி அப்படிங்கிற ஒரு நூல் தான். ஓகே, 43. நெக்ஸ்ட் 42. மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை 1899 1900 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பஞ்சத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் குறித்து அறிக்கை அளித்தவர் யார் அப்படின்னா வில்லியம் டிக்பை. ஓகேவா, ஒரு பிரிட்டிஷ் நபராக இருந்தே என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த பஞ்சத்தினால் என்னென்ன இறப்புகள் ஏற்பட்டு எத்தனை நபர்கள் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மெட்ராஸ் டைம்ஸ் ஆங்கில நாளிதழ்களில் ஒரு ஆங்கிலேயரே வந்து ஓப்பனாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் அந்த நபர் யாருன்னா வில்லியம் டிக்பை. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஆங்கில கல்வி சட்டம் இந்திய கவுன்சிலால் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். ஓகே, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது 1835 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கே மேக்னா கர்ட்டா மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது வூட்ஸ் டிஸ்பேட்ச். ஓகே, நெக்ஸ்ட், பின்வருவனவற்றை சீர்திருத்த இயக்கம் அல்லாதது எப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு மூவ்மெண்ட் இருக்கு. ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி என்ன நிலைமைக்கு இருந்ததோ அதுக்கு போகணும். ரிஃபார்ம், இன்னொன்று ரிவைவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகார இயக்கம் முஸ்லீம் பகுதியில இருந்து சீர்திருத்த இயக்கம். பிரம்ம சமாஜ் யார் இவர் ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்து ஒரு சீர்திருத்த இயக்கம். பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்க அவர் கொண்டு வந்த சீர்திருத்த இயக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் அவருடைய பெயரில் விவேகானந்தர் கொண்டு வந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கம் கிடையாது. ஓகே, அது திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் தான் ராமகிருஷ்ண இயக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 45. பின்னோற்றில் காந்தியின் கருத்துக்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. காந்தியோடைய பாலிசி, அதாவது இது வந்து ஒரு கான்செப்ட் ரீதியான கொஸ்டின். காந்தியோடைய கொள்கை ரீதியாக இதெல்லாம் வருது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம், இந்தியாவை இந்தியர்களே ஆட்சி செய்யணும். ஓகே, சுயராஜ்யம் ஓகே, ஒன்று முக்கியமானது. அடுத்து சர்வோதயா, இந்தியாவில் இருக்க தொழில்கள் எல்லாமே இந்தியர்களும் பண்ணணும், இந்தியா சார்ந்த தொழில்களே இருக்கணும், அதுதான் சர்வோதய. மிஷின் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அடுத்து அகிம்சா, அது நமக்கே தெரியும், காந்திக்கு அகிம்சாவுக்கு பெயர் போனவரே காந்தி தான். அடுத்து சத்தியாகிரகம், அமைதியான முறையில் போராட்டம் அப்படிங்கிறது தான் சத்தியாகிரகம். இது எல்லாமே காந்தியோட கருத்துக்கள், ஆல் தி அபோவ். ஓகே, காந்தி சம்பந்தமாக நல்லா படிச்சுக்கோங்க, காந்தியோட போராட்டங்கள் காந்தியோட கான்செப்ட் ரீதியாக படிச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? பூர்ண சுவராஜ்யம். ஓகே, இந்த பூர்ண சுவராஜ்யத்தை முன்மொழிந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அப்படிங்கிறது தான் முன்மொழிந்திருப்பாரு. இதோட நினைவுகளாக தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரியாம்பல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கும். இந்த பூர்ண சுவராஜ்யம் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவா நம்ம அடுத்த வருஷம் ஜனவரி 26 நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ 1929 லாகூர் காங்கிரஸ்ல சொல்லியிருப்பாங்க. அந்த ஜனவரி 26 நினைவு கூறும் விதமாக தான் நம்மளுடைய அரசியலமைப்பும் ஜனவரி 26 அன்று கைப்பற்றப்பட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிபப்ளிக் டேவாகவும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, 47. நெக்ஸ்ட், நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது ஒவ்வொருத்தவங்க இந்தியாவுடைய அதாவது இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் வரும். அதே மாதிரி நேரு வந்து தீவிரமாக ஈடுபட காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா நிகழ்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சௌரி சௌரா நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா சௌரி சௌரா நிகழ்வுக்கு முன்னாடி எது நடந்திருக்கும்னா ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் டைம்லேயே என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நேரு இருந்திருப்பார், காந்தியோட நேரு நெருங்கி உறவில் இருந்திருப்பார். ஓகே, சுதேசி இயக்கம் 1905 நடந்திருக்கும். அந்த டைமுக்கு அந்த சுதேசி இயக்கம் வந்து நேரு வந்து ரொம்ப தூண்டி விடுவதில்லை. ஓகே, அது வந்து நேரு வந்து அந்த அளவுக்கு தூண்டி விட்டு ஒரு சேவை செய்வது இல்லை. ஓகே, அது கிடையாது. ஒத்துழையாமை இயக்கம் அதுவும் நேருக்கு வந்து தூண்டுவது கிடையாது. ஜாலியன் வாலாபாக் ஓகே, ஒரு பெரும் படுகொலை, கிட்டத்தட்ட 379 பேர் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டிஷ். ஆனால் அதற்கும் மேல் கொல்லப்பட்ட பஞ்சாபில் நடந்த ஒரு துயர சம்பவம் தான் நேருவையும் பல பகத்சிங் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அரசியல் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட முக்கியமான இருந்தது. ஓகே, ஜாலியன் வாலாபாக் எது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுலட் சட்டம் வந்து வந்தது 1919. அதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் மக்கள் கூடுறாங்க. அதுக்கு ஒரு பிரிட்டிஷ் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட், மெட்ராஸின் முதல் சர்வேயர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா EC1 அலெக்சாண்டர் கன்னிகம். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வே ஜெனரல் இவர் தான். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் 1861 ஓகே, நெக்ஸ்ட், குரோனாலஜிக்கல் ஆர்டர். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ங்கிறது கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே,
டைம் லைனை வச்சு எப்படி எப்படி தான் கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் காலமுறை வரிசைப்படுத்துவதற்காக வீடியோ இந்த இதை பார்த்துக்கோங்க. அதில் இந்த சம்பவங்களாக காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போம், தண்டி பயணம் எப்போம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்போ, லாகூர் காங்கிரஸ், இதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் காந்தி இர்வின் ஒப்பந்தம். இப்போதான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பற்றி பேசணும். வட்டமேசை மாநாட்டுக்காக போடப்பட்டதா இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1930 போடப்பட்டது. ஓகே, தண்டி பயணம் எப்படி நடந்தது? தண்டி பயணம்னா என்ன? தண்டி யாத்திரையும் சொல்லுவாங்க. அதாவது உப்பு சத்தியாகிரகத்திற்காக கொண்டு வரப்பட்டதான் தண்டி யாத்திரை. 1930 தான் வந்தது. ஓகே, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எப்போ நடந்தது அப்படின்னா 1942. இதுதான் வந்து கடைசி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம். இந்த போராட்ட தலைவரே இல்லாமல் இந்த போராட்டம் நடக்கும்போது எல்லா தலைவர்களுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அந்த டைம்ல தலைவர்களே இல்லாமல் அங்கங்கே மக்களே திரண்டு வந்து இந்த போராட்டம் நடத்துவாங்க. லாகூர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போதான் பேசணும். அந்த சுயராஜ்ய தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க 1929ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அப்போ மேட்ச் பண்ணும்போது 4, அடுத்து 2, அடுத்து 1, அடுத்து 3, ஆப்ஷன் ஏ. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். பின்வருவனவற்றில் தனித்த ஒன்றை தேர்ந்தெடுக்க. அதாவது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் 4 விஷயத்தையும் ரீட் பண்ணுங்க. 4 விஷயத்தையும் எங்கெங்க சேமா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் சேமா இருக்கும், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் அலகாபாத் மக்கள் இயக்கம், எஸ் இது ஒரு அமைப்பு. அடுத்து தக்கான கல்வி கழகம், ஓகே. தேசிய முகமதியர் கழகம், பூனா ஸ்வராஜனிக் சபா, ஓகே. இந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அமைப்பு இது எல்லாமே சமூக சீர்திருத்த இயக்கங்களாகவும் சமூகத்தில் நடந்த குற்றங்களை தடுப்பதற்காகவும் ஒரு மூவ்மெண்ட்டாக நடந்திருக்கும். ஆனால் இந்த தக்கான கல்வி கழகம் மட்டும்தான் கல்விக்காக மட்டுமே செயல்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே, பிரிட்டிஷாலையும் இந்தியர்களாக சேர்ந்து கொண்டு வரப்பட்டது தக்கான கல்வி கழகம், டெக்கான் ஈஸ்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. ஓகே, 1800களில் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். இது வந்து தனித்துவமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? டோட்டலாக ஐஎன்எம்ல 50 கொஸ்டின். ஆனால் இந்த ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பெரிய சப்ஜெக்ட். இந்த 50 கொஸ்டின்ங்கிறது ஒரு எனாஃப் கிடையாது தான், ஒரு போதுமானது கிடையாது தான். அதையும் தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்காம நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு ரிவிஷனாக நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்கு நம்மளால எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் யூனிட் 8 சந்திக்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்து யூனிட் 9, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு அடுத்து 10th யூனிட் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.